அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியல் என்னங்க இது? நம்ம எதிர்பார்த்தது தான். விஜய் இந்த சீனில் வரவே இல்லை, நாளைக்கே வரமாட்டார். நிவீன்கிட்ட வந்து எல்லாமே சொல்லிட்டாங்க. காவேரி ஹாஸ்பிட்டல் பில்லு கூட அவர் தான் பே பண்ணியிருக்காரு. அதை வந்து யமுனா பார்த்துருக்காங்க. வீட்டில் போய் ஒரு பிரளயமே வெடிக்க போகுது. நிச்சயமாக அதான் நடக்க போகுது. வீட்டுக்கு நேராக அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா இவ வந்து என் புருஷன் கூட போய் சுற்றிக்கிட்டு இருக்கா, ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு நியாயம் கேட்குறதுக்கு கண்டிப்பாக இந்த யமுனா போகிறா. அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. என்னங்க இது, நம்ம எதிர்பார்க்காத விஷயம்லாம் இன்றைக்கி எபிசோடில் நடந்தது. விஜய், அதாவது நிவீன் சிரிப்புக்கு பின்னாடி இதுதான் அர்த்தம், இதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி எபிசோடே பார்க்குறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 2-3 சீனை கொண்டு வந்துட்டு கூட வேறு விஜய் இந்த மாதிரி காட்டியிருந்தா கூட தெரியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க 2 பேர் மட்டும்தான். அதுதான் ப்ரொமோவாக வந்திருக்கு. அவங்க 2 பேர் மட்டும். என்னங்க லாஜிக்கு? ஹாஸ்பிட்டல் இவர் தான் கூட்டிகிட்டு போவாராம், இவர் தான் மயங்க போட்டு விழுகிறத வந்து தண்ணியை கொடுப்பாராம், இவர் தான் ஜூஸ் வாங்கி கொடுப்பாராம், இவர்கிட்ட தான் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறமா வந்து இல்லை ராகினி அனுப்புகிற வீடியோவை காட்டுவாங்களாம். இல்லை நான் வந்து வெண்ணிலா விஷயத்தில் விஜய் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு இந்த அம்மா சொல்லுவாங்களாம். காவேரி அம்மா, என்னது அந்த பையன் விஜய் பரிதவிச்சுக்கிட்டு பொண்டாட்டி அங்கே தனியாக வெயிட் பண்ணிகிட்ருப்பாளே, பொண்டாட்டி நம்ம கரெக்ட் டைமுக்கு போகணுமே அப்படின்ட்டு அந்த பையன் அந்த பாடப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த அம்மா வந்து எல்லாம் வந்து பூராதையும் நிவீன்கிட்ட சொல்லிட்டு விஜய்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்தை பூரா நிவீன்கிட்ட சொல்லி நிவீனுக்கு பயங்கர சந்தோஷம். இப்போ யார் சந்தோஷப்படணும்? விஜய் தானே சந்தோஷப்படணும். இது என்னங்க லாஜிக்கு? போங்க அங்கிட்டு. பத்தாவதுக்கு இந்த யமுனா இந்த சீனை ஏன் காட்டினீங்க? யமுனா இப்போ அடுத்து வீட்டுக்கு போனோன்னே இந்த யமுனா வந்து நேராக வீட்டுக்கு தான் போகுது. யார் வீட்டுக்கு? காவேரி வீட்டுக்கு. போய் வீட்டுக்குள்ள நுழையும் போது பிரச்சனை தான் பாருங்கள். இப்போ போனோன்னே காவேரியை நானே ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. காவேரியை ட்ராப் பண்ணும்போது இந்த யமுனா வந்து பார்க்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பார்த்துட்டு இங்கே வந்து பார், உன் மகன் யார் கூட வந்திருக்கான்னு பார், என் புருஷனை வளைச்சி போட்டுட்டா அப்படின்னு சொல்லி ஒரு இதை கிளப்பி பிரச்சனையை கிளப்பி காவேரியை வந்து நிம்மதி இல்லாமல் பண்ணுறதுக்கு ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க அப்படிங்கிறதான் என்னோடய கருத்து. விஜய் அங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பரிதவிப்பு, எவ்வளோ ஒரு இது, அந்த பொண்ணோட அக்கப்போர், அந்த வெண்ணிலாவோட. இந்த அம்மா வந்து உடம்பை தேத்துறதுக்கு ஜூஸ் குடிக்கிறாங்க நம்ம காவேரி அம்மா. விஜய்க்கு அவ்வளோ சந்தோஷம், இது நிவீனுக்கு அவ்வளோ சந்தோஷம். நான் தான் உங்களை என்னால் தான் பிரிஞ்சிங்க, இப்போ என்னாலேயும் நீங்கள் சேருங்க அப்படின்றாரு சாரு. எங்கிட்டு சேர முடியும்? அதெல்லாம் சேர முடியாது அப்படின்றாங்க இந்தம்மா. ஏன், எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. வெண்ணிலா விஷயத்தில் அவர் நல்ல முடிவு எடுக்கணும். என்னத்தை முடிவு எடுக்கிறது? என்னங்க இது காவேரி? தப்பு இதெல்லாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இருந்தாலும் அடுத்து வீட்டுக்கு போனோன்னே பெரிய சம்பவம் இருக்குது அப்படிங்கிறது தான். நாளைக்கு எபிசோட்லேயும் விஜயை காட்ட மாட்டாங்க. அடித்து சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. நாளைக்கு எபிசோட்லேயும் விஜயை காட்ட மாட்டாங்க. யமுனா வராங்க. யமுனா வந்து பிரச்சனையை வந்து கிளப்பி அந்த பிரச்சனை 2 நாள் போகும். விஜய் அவ்வளோதான், வெள்ளிக்கிழமை லாஸ்ட்டில் வந்து விஜயை காட்டுவாங்க. என்ன அப்படின்னா, அதாவது வெண்ணிலா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிற சீனை காட்டுவாங்க. அவ்வளோதான். விஜய்க்கு வந்து விஜய் காவேரி கிட்ட பேச மாட்டார்.
காவேரி விஜய்கிட்ட பேச மாட்டாங்க. அந்த மாதிரி சீனை தான் கொண்டு வர போகிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. பார்ப்போம் சரிங்களா, அடுத்தடுத்து எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு. விஜய்க்கும் காவேரிக்கும் இன்னி கொஞ்சம் நாளைக்கு காம்பினேஷன் வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இருக்கட்டும். காவேரி தான் இப்போ நிவீன்கிட்ட சொல்லிட்டாங்கல்ல, அதுவே பத்தலையா? நிவீன்கிட்ட சொன்னால் போதும் காவேரி, நிவீன்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா அவரே எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுவார் அப்படிங்கிறது தான் என்னோடய பாயிண்ட்டு. அதனால் காவேரி இனிமேல் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். விஜய்கிட்ட சொல்லணும், அவருக்கு தான் தெரியப்படுத்தணும், அதுக்கப்புறமா தான் வீட்டில் சொல்லணும், அம்மாக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு காவேரி யோசிக்க தேவையில்லை. ஏன்னா நிவினுக்கு தெரிஞ்சதுனால இப்போ நிவின்கிட்ட வந்து காவேரி யமுனா சண்டை போடுவாங்க இல்லையா? சண்டை போடும்போது நீ வந்து ஏன் அவளை கூப்பிட்டு போனேன், எதுக்கு அங்கே போனேன் இங்கே போனேன்னு கேட்பாங்க. அப்போ அவர் ஒரு நாளைக்கு சமாளிப்பார். 2வது நாள் நான் எதுக்கு போனேன்னு உனக்கு தெரியுமா, காவேரி இந்த மாதிரி மயங்கி விழுந்துட்டா, அவளை என்ன எதுன்னு கேட்கும்போது அவள் மாசமாக இருக்கேன்னு சொன்னான். அதுக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு வந்தேன், உனக்கு தெரியுமா அப்படின்னு உடச்சி விட்டு குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணி மறுபடியும் நான் அடித்து சொல்கிறேன். லாஸ்ட்டு வீடியோவில் அர்த்தம் சொன்னேன், மீண்டும் நிவினால் பிரச்சனை வரும், மீண்டும் நிவினால் விஜய் காவேரி பிரிவாங்க. இதை நான் அடித்து சொல்வேன். இப்போ இந்த வீடியோவில் மட்டும் இல்லை, அடுத்த வீடியோலையும் சொல்லுவேன், எல்லா வீடியோலையும் சொல்லுவேன். எதுக்குன்னு கேளுங்க, நிவீனுக்கு ஏங்க தெரியப்படுத்தணும்? நிவீனுக்கு தெரியப்படுத்திட்டு இப்போ பூரா விஷயத்தையும் சொல்லியாச்சு. இப்போ யமுனா பார்த்தாச்சு, யமுனா பார்த்துட்டு பெரிய பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணால் ரெடி ஆகியாச்சு. அப்போ அந்த விஜய்க்கு என்ன வேல்யூ இருக்குது? விஜய் வந்து ஒரு மனுஷனாகவே மதிக்க மாட்டா. எவ்வளோ மதிக்க மாட்டாங்க, என்ன பண்ண முடியும்? கஷ்டம். எனக்கு என்னமோ இன்றைக்கி எபிசோடு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை, ஒரு எபிசோடு பார்க்கணுன்னு தோணவே இல்லை. அப்படி தான் நான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு 2 பேரை மட்டும் வச்சு செஞ்சு விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளை செஞ்சு விட்டாங்க, அவங்கள 2 பேரை மட்டும் வச்சு விகா ஃபேன்ஸ் ஆகிய நம்மளை செஞ்சு விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். விகா ஃபேன்ஸாக இருக்கிறது எவ்வளோ பெரிய பாவம் அப்படிங்கிறது ஒரு சீனில் கூட காட்டலைங்க. நான் நேற்று போட்ட வீடியோவில் என்ன சொன்னேன், விஜயை காட்டுவாங்களா? காட்ட மாட்டாங்க. விஜய் வரமாட்டாருங்க, இன்றைக்கி நாளைக்கு எபிசோட்லேயே வரமாட்டார். லாஸ்ட்டு வெள்ளிக்கிழமை வந்து தான் அவளை வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வர்ற சீனை காட்டுவாங்க, அவ்வளோதான் காட்டுவாங்க. மற்றபடி காவேரி மீட் பண்ணுற சீனு சமீபத்தில் நடக்காது, கொண்டு வர மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். பார்ப்போம் சரிங்களா, அடுத்தடுத்து என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறது தான் நம்மளோட அப்டேட்டாக இருக்கும். நம்மளோட விஜய் காவேரி 2 பேரையும் சொல்லிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்போ இன்றைக்கி எபிசோடை பார்த்தோன்னே கிறிஸ்டல் கிளியராக தெரிஞ்சிச்சு சரிங்களா. அதுக்கப்புறமா வந்து விஜய்க்கு தெரிய வராது, நிவின் மூலியமாக தான் தெரிய வரும் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். அதே மாதிரி அதுதான் நடக்க போகுது. பார்ப்போம் சரிங்களா, என்னென்ன நடக்குது என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிடுவோம். நாளைக்கு எபிசோடில் ஒரு அக்கா தங்கச்சி சண்டை வரும், ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, அந்த சண்டை வரும் சரிங்களா. அதை நான் சொல்ல மாட்டேன், அந்த மாதிரி சண்டை வரும். அதை பார்த்து ரசிக்கலாம். ஒரு வாரத்துக்கு விஜய் அதாவது நிவின் வந்து தாக்கு பிடிப்பார். இது காவேரி மேட்டரை வந்து வீட்டில் சொல்லாமல் ஒரு வாரத்துக்கு மேலே அவர் தாக்கு பிடிக்க மாட்டார், கண்டிப்பாக சொல்லிடுவார். இந்த மாதிரி யாரும் திட்டாதீங்க, காவேரி மாசமாக இருக்கா அப்படின்னு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு இப்போ யமுனா வந்து வீட்டில் சண்டை போடும்போது கங்கா மயங்கி விழ போகிறாங்க. கங்கா மயங்கி விழுந்தோடனே அங்கே ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த ட்ராமாவில் வந்து என்னடா ஏதுடான்னு பார்க்கும்போது கங்கா வந்து மாசமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர போகிறாங்க. அப்போ அந்த ட்ராக் போயிடும் இல்லையா, என்ன மக்களை சொல்கிறீங்க? அப்போ அந்த பக்கம் போய் கங்கா குமரன் இவங்க இந்த பக்கம் போயிடுவாங்க, காவேரியை மறந்துடுவாங்க. காவேரி மேட்டரை யாரும் யோசிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. பார்ப்போம் எந்த மாதிரியெல்லாம் சீரியல் போகுது அப்படின்னு. இன்னி காவேரி வந்து விஜய்கிட்ட சொல்ல மாட்டாங்க, இன்னி சொல்ல மாட்டாங்க, அது தெரிஞ்சு போச்சு. நிவின் மூலியத்தில் தான் தெரிய வரும். அது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறது நான் ஓப்பனாக சொல்கிறேன். பார்ப்போம், நமக்கு பிடிச்சா என்ன பிடிக்கல என்ன அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்வீங்க. உங்களுக்கு பிடிச்சா என்ன பிடிக்காட்டி என்ன
அப்படின்ற மாதிரி. ஓகே மக்களே, கருத்துக்களை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன், சரிங்களா?